Praise be to God. We thank and praise God for this time the Lord has granted unto us to come to His holy word. We praise and glorify God for this. We welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Korabakam Christian Brotherhood Assembly in Chennai and GUM Shop Ministries also. To begin with, we usually start with a word of prayer. To open with, I request from Pondicherry, our dear brother Shankar, evangelist in Pondicherry, our dear brother Shankar, to lead us in the prayer, opening prayer. Over to Pondicherry. Yes, yes. Thank you, dear brother Shankar, evangelist from Pondicherry. We praise God for the prayer, and may God bless you and your family. Now we are going to the next session, that is a singing session. We have with us another evangelist, evangelist Cherian Johnson from Tanjavur, and our dear brother will be singing few songs with his the son. We praise God for that. Over to brother Cherian Johnson in Tanjavur. Praise the Lord, brother. Yes, yes, praise the Lord. Okay. மேகங்கள் நடுவே வழி பிறக்கும், பூதங்கள் கடந்து கடந்து போகும், தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். கீதங்களும் கீர்த்தனைகளிலும் அந்த பாடல் புஸ்தகத்திலே 148வது பாடல், 148வது பாடல் நாம் தெரிந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 4 திசையிலிருந்து பரிசுத்தவான்கள் ஒன்று கூடி நாம் நம்முடைய அருமை நாதராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்கொள்ள இருக்கிறோம். ஆகையினாலே நாம் அந்த சிந்தனையோடு கூட நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருப்போம். 148வது பாடல். மேகங்கள் நடுவே வழி பிறக்கும்,
பூதங்கள் கடந்து கடந்து போகும், வேகங்கள் நடுவே வழி பிறக்கும். பூதங்கள் கடந்து கடந்து போகும், தூதர்கள் கூட்டங்கள் சோர்ந்து நிற்கும். பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். கண்களில் நிறைந்து நிற்கும். நீங்கு கோடிடுவார், நாதனின் ரத்தத்தால் கழுவப்பட்டு ஸ்தோத்திர கீதமே துணிந்து நிற்கும். பறந்திடுவே நான் பறந்திடுவேன், பறந்திடுவே நான் பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். கண்ணீரும் துன்பமும் கடந்து போகும், கண்ணீரை போடுகள் நடந்து விடும். கர்த்தரின் வருகை நாளின் போது பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். பேருடன் வருகை போலிருக்கும். தீவிரம் அவர் நான் வெகு சமீபம். காலையோ மாலையோ நள்ளிரவோ பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். இயேசு ராஜா விரைவில் வெளிப்படுவார். என்னை கரம் பிடித்து அனுதினம் நடத்திடுவார். திருமுகம் கண்டு நானும் ஆனந்திப்பேன், என்றும் அவருடன் பிரியாமல் வாழ்ந்திடுவேன். நமது பாடல் புஸ்தகத்திலே 597வது பாடல், 597வது பாடல், இயேசுராஜா விரைவில் வெளிப்படுவார் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விரைவில் வெளிப்படுவார். ராஜா விரைவில் வெளிப்படுவார். என்னை காலம் தேடி தழுவி நம் நடத்திடுவார். ராஜா விரைவில் வெளிப்படுவார். என்னை காலம் தேடி தழுவி நடத்திடுவார். திருமுகம் கண்டு நானும் ஆனந்திப்பேன், என்றும் அவருடன் தெரியாமல் வாழ்ந்திடுவேன். திருமுகம் கண்டு நானும் ஆனந்திப்பேன், என்றும் அவருடன் தெரியாமல் வாழ்ந்திடுவேன். வானத்தில்
வானமேகத்தில் வாழ்ந்திடுவார் இயேசுதேவதூதருடன் வெளிப்படுவார் வானமேகத்தில் வாழ்ந்திடுவார் இயேசுதேவதூதருடன் வெளிப்படுவார் வருகையின் நாங்களும் அதிவேகம் நம்பாயிலும் விடமாயகம் செய்திடுவோம் வருகையின் நாங்களும் அதிவேகம் நண்பாயிலும் விடமாயகம் செய்திடுவோம் அவர் தமிழ் தமது ஜனத்தோடு கூட தங்கி அரவணைத்து காத்திடுவார் ஊக்கமும் கண்ணிரும் ஜாதியுமோ மனதேசமும் மரணமும் இல்லையே அவர் தமிழ் தமது ஜனத்தோடு கூட தங்கி அரவணைத்து காத்திடுவார் தூக்கமும் கண்ணீரும் ஜாதியுமோ மனதேசமும் மரணமும் இல்லை வானமேகத்தில் வாழ்ந்திடுவார் தேவதூதருடன் வெளிப்படுவார் வானமேகத்தில் வாழ்ந்திடுவார் தேவதூதருடன் வெளிப்படுவார் வருகையின் நாட்களும் அதிவேகம் நண்பாயிலும் ஆயத்தம் செய்திடுவோம் வருகையின் நாட்களும் அதிவேகம் நண்பாயிலும் ஆயத்தம் செய்திடுவோம் திரிகாலம் தம் ஜனத்திற்கு அருளிடுவார் அவர் பிரகாசிக்கும் நீர் சூரியனாயிருப்பார் திரிகாலம் சூரியனை போல் பிரகாசித்திடும் நித்திய காலமாய் அவருடன் ஆட்சி புரிவார் பிரதிபலம் தம் ஜனத்திற்கு அருளிடுவார் அவர் பிரகாசிக்கும் நீர் சூரியனாயிருப்பார் சூரியனை போல் பிரகாசித்திடும் நித்திய காலமாய் அவருடன் ஆட்சி புரிவார் வானமேகத்தில் வாழ்ந்திடுவார் தேவதூதருடன் வெளிப்படுவார் வானமேகத்தில் வாழ்ந்திடுவார் தேவதூதருடன் வெளிப்படுவார் வருகையின் நாட்களும் அதிவேகம் நண்பாயிலும் தினமாயத்தம் செய்திடுவோம் வருகையின் நாட்களும் அதிவேகம் நண்பாயிலும் தினமாயத்தம் செய்திடுவோம் Praise the Lord. Thank you, brother, Evangelist Cherian Johnson from Tanjavur for the two songs, and his nephew, I think so. May God be with the dear family and the music that was being done. May the Lord bless this dear family more in the days to come. I thank the Lord God for the two songs. Now we are welcoming all of you in the glorious and holy name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. Today and the next 3 days, God willing, we are having with us our evangelist from Kanyakumari, Evangelist Pushparaj, and our dear brother would be
dealing prayerfully with the topic on Cain, Genesis 4, verses 1 to 24. Usually I expected Abel, but brother surprisingly took Cain, and may the Lord lead the dear brother to take the class in the blessed way, that the name of the Lord would be glorified. Our dear brother has had acquaintance with me for a few, around a year or so, and I praise God for that. As we sit before the word of God, we also thank our dear brother for having accepted our invitation on the first time itself, and we praise God for that also. We invite and welcome him into this Bible study. May the Lord lead him, and may the Holy Spirit take control of every situation, and our dear evangelist also is going to take the Bible study in the most blessed way. We also have with us from Ebenezer Gospel Hall in Coimbatore, Brother Dinesh Bhupati, and our dear brother would be translating the message, the Bible study from Tamil to English, and we praise God for him also having accepted our invitation. We welcome Brother Dinesh also into this Bible study. May the Lord lead him also in the translation. We welcome all the dear ones once again, every elder, every evangelist, every brother and sister from various assemblies in Tamil Nadu and outside. May the Lord help us and guide us as we sit for this time, so that the word of God would teach, correct, and let us know what is the truth in this dark world, because the word of God has made us to know the Lord Jesus Christ, and we praise God for that. Now for the blessing of the message, I request Brother Ramasamy, evangelist from Namakkal, to pray for the blessing of the message. Over to Namakkal district, Brother Evangelist Ramasamy. பரலோகத்துல வாசமா இருக்க பிதாவே, இந்த நல்ல வேலைக்காண்டி உங்க துதிக்கிறோம். அருமையான கர்த்தாவே, கோடமாக சபையாருக்கு நீங்க கொடுத்த கிருபைக்காக துதிக்கிறோம். இப்படியாக சபையாக சேர்ந்து நாட்களே கர்த்தாவே துதித்து ஒரு நல்ல திருமணம் எடுத்து இப்படியாக அநேக நாட்களாக இந்த ஜூம் மீட்டிங் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தையே தமிழ்நாட்டு மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க முடியாது நீ கொடுத்த ஐக்கியத்துக்காக நன்றி துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். அருமையான செய்தி கொடுத்த புஷ்பாஜிக்காக துதிக்கிறோம். நாட்களை வல்லமையை எடுத்து பயன்படுத்தி துதிக்கிறோம். ஒரு கிருபை வார்த்தை தாகம் பேசுறது கர்த்தாவுடைய வார்த்தையை அவர் வல்லமை பேசுவோம். அதுல மீட்டில கலந்து கொண்ட ஒவ்வொருத்துக்கும் தேவையான கிருபை உள்ள வார்த்தை கொடுத்து ஆசீர்வதிக்கணுமே. சபையார் ஆசீர்வதிக்கணும். பாடல் பாடும் பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம், அவர்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து சற்று நேரம் உடைய பதில் உட்கார்ந்து வசனம் கேட்க இறக்கம் பாராட்டும். எல்லாம் உடைய கிருபையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாமத்துக்கு மகிமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல கேட்கிறோம் எங்கள் பரிசுத்த பரமபிதாவே, ஆமென். Thank you, Brother Ramasamy from Namakkal, for the prayer. May God be with you and your family. Now we are going to the Bible study over to Kanyakumari, down south of India, the southernmost tip where three oceans meet, the Indian Ocean, Bay of Bengal, and the Arabian Sea. May we listen to a wonderful Bible study even this evening time. May the Lord take control of everything. Over to Kanyakumari, Brother Pushparaj, and in Coimbatore, Brother Dinesh Bhupati. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. May the holy name of the Lord be glorified in our midst. கர்த்தருடைய நாமத்திலே இந்த மீட்டிங்ல இணைந்திருக்கிற எல்லாருக்கும் மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். I greet everyone who has joined in this evening Zoom meeting.
விசேஷமா கோடம்பாக்கம் சபையாருக்கு இந்த கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Especially, I give thanks and my greetings to the Kodambakam Assembly who had arranged these meetings. ஸோ என்னை அழைத்து இதிலே கர்த்தருடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் அவர்கள் வாய்ப்பளித்ததற்காக கோடம்பாக்க சபையாருக்கு விசேஷமா சகோதரர் சந்தோஷ் ஜான்சனுக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I thank and praise God for the Kodambakam Assembly who had given me an opportunity to learn and to teach from the Word of God, and especially the thanks to Brother Santosh Johnson who has invited me to stay in these meetings. நம்முடைய வேத தியானத்துக்காக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். Let us turn to Genesis chapter 4 for our teaching of the Word. காயினை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். All of us know much about Cain. அவன் தெய்வ பக்தி இல்லாத ஒரு மனிதன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that he was an ungodly man. வேதத்திலிருந்து நாம் அவனை படிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அநேக எச்சரிப்புகளை அறிந்து கொள்ள முடியும். When we read about him in the scriptures, we could see that there are many warning and cautions that are given from his life. இன்றைய தினத்திலே நாம் காயினுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, இந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் தெரிந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த 1 முதல் 24 வரைக்குள்ள வசனங்களையும் நாம் தியானிக்க இருக்கிறோம். We are going to deal not only from the life of Cain, but also from the passage which we have selected, that is Genesis chapter 4 and verse 1 to 24. ஆனால் இந்த வேத பகுதியை வாசிக்கும் போதே நமக்கு தெரியும், இந்த வேத பகுதி காயினுக்காக எழுதப்பட்டிருக்கிறது, அவன் முக்கியப்படுத்தப்படுகிறான் என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். When we read this particular passage, we can clearly see and understand that this passage is written specifically about Cain. 15 முறை காயினுடைய பெயர் இந்த பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. In this passage, the name of Cain has been mentioned 15 times. ஆக இந்த வேத பகுதி காயினை முக்கியப்படுத்தி பேசுகிறது என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். So we can easily understand that this particular passage is much about Cain. காயினுடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்கும் போது ஒவ்வொரு மனிதனும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டியதும் தேவனுடைய சித்தப்படி அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியதும் எவ்வளவு அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். When we read the life of Cain, everyone can understand that it is important for every believer that he should know God and live in obedience unto him. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனை பற்றியும் தேவன் கொண்டிருக்கிற நோக்கம் என்ன என்பதை நாம் வேதத்திலே வாசித்து அறிந்திருக்கிறோம். We know from the scriptures after reading about the purpose of every man who lives in this world. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். God desires that every man should get saved and should come to the knowledge of his grace. இந்த காலகட்டத்திலே விசுவாசிகள் என்கிற பெயரிலே நம்மில் அநேகர், அதாவது நாம் பார்க்கக்கூடிய விதத்திலே நம்முடைய சபையிலும் நம்முடைய அருகிலும் நம்முடைய ஊரிலும் அநேகர் இருப்பதை நாம் பார்க்க முடியும். In these days we can see many people who are there in the name of Christians or in the name of believers. ரட்சிக்கப்பட்ட நாம் நம்மை ரட்சித்த தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறதை அறிகிற அறிவிலே வளர வேண்டியதும் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி வாழ வேண்டியதும் எவ்வளவு அவசியம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். So we can learn from this that we should know about the Lord who has saved us and should live accordingly. அநேக விசுவாசிகள் தாங்கள் ரட்சிக்கப்பட்டதிலேயே திருப்தி அடைந்து விடுகிறார்கள். Many believers are getting satisfied based on their salvation itself. தாங்கள் இன்னும் கர்த்தருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும், அந்த கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலை நோக்கி முன்னேறி போக வேண்டும் என்பதை குறித்த அறிவோ அல்லது உணர்வோ இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They are living a life without any sense or an understanding or an importance of living a Christ-like life. At the same time, they should conform unto the image of his own son. இப்படிப்பட்டவர்களுக்கு காயினுடைய வாழ்க்கை ஒரு எச்சரிப்பாக அமைந்திருக்கிறது.
So for these persons, the life of Cain is going to be a caution. காயினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும்போது அவன் பல பாத்திரங்களை ஏற்றிருப்பதை நாம் பார்க்க முடியும். When we read the life of Cain, we can see that he had taken some of the characters or some responsibilities in his life. உலகம் ஒரு நாடக மேடை, அதில் நாம் எல்லாருமே நடிகர்கள் என்றார் ஒரு மேல்நாட்டு நாடகாசிரியர். And a Western writer had mentioned that world is like a play, a world is like a stage and had a play in it, and all of us are like actors in it. வேதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அநேக பாத்திரங்களை ஏற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். So even in our life, we do also play different characters in our life. குடும்பத்திலே நாம் பிள்ளை என்கிற ஒரு பாத்திரத்தில் இருக்கிறோம், சகோதரர்களாக இருக்கிறோம், பிறகு கணவராக மனைவியாக வருகிறோம், பிறகு தகப்பனாக அந்த பெற்றோர் அந்த ஸ்தானத்துக்கு வருகிறோம். வேலை செய்கிற இடத்துல நாம் வேலையாட்களாக இருக்கிறோம், சபையிலே விசுவாசிகளாக இருக்கிறோம். இப்படி வெவ்வேறு பாத்திரங்களை நாமும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். So we do take multiple roles in our life, even in our families. When we are getting born, we take the role of a children, and then getting into a son and into a daughter, and then parents, and then go on. And in our offices, we take the role of an employee, and in our church, we take the role of a believer. எல்லா இடங்களிலும் நாம் சரியான நிலையிலே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். But we need to understand and fulfill the will of God in all the areas of our life. வீட்டிலே மாத்திரமல்ல, வீட்டிலும் வேலை செய்கிற இடத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் கூட நாம் யாரா இருக்கிறோமோ அல்லது எந்த பாத்திரமா இருக்கிறோமோ அதற்கு ஏற்ற நிலையிலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். Not only at home, but whenever we take a role in a particular place, we need to understand the will of God in that particular place, even either it be an office or it be in a society or in a church. We need to understand the will of God and have to fulfill it fully. காயினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவனும் வெவ்வேறு விதத்திலே சில பாத்திரங்களை ஏற்றிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். When we look into the life of Cain, we can also understand that he had taken different roles in his life. நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கும்போது சில இடங்களிலே நாமும் நடிக்க கூடியவர்களாக இருக்கிறோம். Even in our life, when we take and examine ourselves, we can also see that we are also acting in certain areas. ஒருவேளை யாரென்றே தெரியாமல் இருந்தாலும் அவரில் நாம் அன்பே செலுத்தாமல் இருந்தாலும் அவரை நாம் சகோதரரே என்று அழைக்கிற ஒரு வழக்கம் இருக்கிறது அல்லவா? We have a habit of calling someone as brother, even if we don't know him personally or much about him. இப்படி எல்லா இடத்திலுமே சில நேரங்களில் விருப்பமில்லை என்றாலும் நாம் விருப்பம் இருப்பதை போல ஒத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அது வீட்டிலும் சரி, சபையிலும் சரி, வேலை செய்கிற இடத்திலும் சரி, எல்லா இடங்களிலும் சரி. So likewise, we also have a habit of accepting, even if we don't like it, whether be it in a house or is it in a church or even it is in our office, we accept something that is not even acceptable in our sight. பொதுவான நிலை இப்படிப்பட்டதா இருக்க, தேவனை அறிந்திருக்கிற நாம் அப்படி அந்தந்த இடத்திலே அதற்கு ஏற்றார் போல மாறுகிறவர்களாக நடிக்கிறவர்களாக இராமல் கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவே இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை காயினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எச்சரிப்பாக கற்றுக்கொள்ள முடியும். So no, even this is a common practice around, but as a believer, we need to understand that we should not act according to the role that we play, but we should live and understand the will of God and fulfill it in its fullness. That is the lesson that we learned from the life of Cain. காயினுடைய வாழ்க்கையிலே நாம் 7 விதமான பாத்திரங்களை அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் சிந்திக்க போகிறோம். So we're going to discuss about 7 different roles which Cain had taken in his own life. ஒவ்வொரு அந்த பாத்திரத்தில் இருந்தும் நாம் கற்றுக்கொள்வதற்கு சில பாடங்கள் இருப்பதையும் நமக்கு சில எச்சரிப்புகள் இருப்பதையும் நாம் கவனித்தறிய முடியும். So when we clearly examine in each of these roles, we can clearly see that we also have a lesson in all these roles that Cain had played in his life.
முதலாவதாக காயினுடைய அந்த குணாதிசயத்திலே அவனை ஒரு சகோதரனாக நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள், 2வது வசனத்தின் முற்பகுதி. First of all, we could see from the life of Cain that he played a role of a brother. And in verse 1 and 2 of chapter 4, we can see it, particularly in second verse, last portion. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். We read that Adam knew his wife Eve. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று 1ஆம் அதிகாரத்திலே மனிதனை சிருஷ்டித்த போதே கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார். God has commanded to both Adam and Eve when he had created them that they should be fruitful and multiply. இது பாவம் செய்த பிறகு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல. பாவத்திற்கு முன்பே அவர்கள் தேவ சாயலில் இருக்கிற அந்த படைக்கப்பட்ட அந்த நேரத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. This was a commandment that was not given after they had sinned, but before they had sinned in their lives. இந்த கட்டளையிலே தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று சொன்னால், பாவமே இல்லாத ஒரு பரிசுத்த சந்ததி இந்த உலகத்தில் பலுகி பெருக வேண்டும், இந்த பூமியை நிரப்ப வேண்டும், அதை கீழ்ப்படுத்தி ஆள வேண்டும் என்பது. The purpose of this commandment and why God has given this commandment to humans is that they should beget the holy generation in this world, and they should be fruitful and multiply the holy seed in this world. இன்று இந்த உலகம் முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே பாவம் உள்ளவர்களாக பாவிகளாக இருக்கிறார்கள். The whole world is completely filled with sin, and the sinners have occupied the whole world. ஆனால் பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பே தேவன் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். But before the sin had entered into this world, God has given a command that they should be fruitful and multiply. தேவனுடைய எதிர்பார்ப்பு அதுதான், பாவமற்ற ஒரு பரிசுத்த சந்ததி இந்த உலகத்திலே நிரம்பி இருக்க வேண்டும். God's expectation is that a holy generation, a holy seed should be full multiplied and be fruitful in this world. ஆகவேதான் அவர் மனிதனை சிருஷ்டிக்கும் போது தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி மனிதனை சிருஷ்டித்தார். And that was the reason that God, when he created human being, he had created in his own likeness and image. ஆனால் பாவத்திற்கு பிறகு இந்த காயினும் ஆபேலும் பிறந்தார்கள். அதன் பிறகு அடுத்ததாக ஒரு பிள்ளை பிறந்தான். But after they both had committed sin, Adam and Eve had begot the son, and they were another son whom they had begotten. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார் என்று படிக்கிறோம். In chapter 5 and verse 1 of Genesis, we read that in the day that God created man, in the likeness of God made him. ஆனால் 3வது வசனம் சொல்லுகிறது, ஆதாம் 130 வயதான போது தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். But verse 3 says that Adam lived in 130 years and began a son in his own likeness after his image and called him Seth. தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை உண்டாக்கினார். God has created man in his own image. ஆனால் 5:3 சொல்லுகிறது, மனிதன் அதாவது ஆதாம் தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்றான் என்று. But chapter 5 and verse 3 says that Adam had begotten a son in his own likeness and in his own image. அந்த தேவ சாயல் போய் இப்போது ஆதாமினுடைய அந்த சாயல் அந்த சந்ததிக்கு வருவதை நாம் அங்கே பார்க்க முடியும். So we can clearly see that God's likeness has been gone away and the Adam's likeness had come in. தேவனுடைய கட்டளைக்கு தாமதம் இல்லாமல் கீழ்ப்படிய வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். So we can clearly see that we should fulfill the commandment of God without any delay. ஆனாலும் சகலவற்றையும் எல்லாவற்றிற்கும் முன்பே அறிந்திருந்த தேவன் இதை அனுமதித்து நடத்தினார். But God, who had knew everything before it came into being, he had allowed this to happen. இப்போது ஆதாம் தன் மனைவி அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்றாள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். Now we read from the scripture that Adam knew Eve, his wife, and she had conceived and bore Cain.
குடும்பத்தை தேவன் கட்டும்போது பிள்ளைகளை பெறுவதற்காக மாத்திரம் தேவன் குடும்பத்தை கட்டவில்லை. When God builds up a family, he is not only building just for procreation. அதுபோல கட்டப்பட்ட எல்லா குடும்பங்களிலும் பிள்ளைகள் பிறப்பதும் இல்லை. At the same time, not everyone begets a children when they get married. ஆனாலும் பிள்ளைகள் தேவனால் வரக்கூடிய ஈவு, அதுவும் விலைமதிப்பற்ற ஈவு. But at the same time, children are the gift of God, not only a gift but a precious gift of God. நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்திருக்கிறபடி நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்திருக்கிறபடி சங்கீதம் 127:4 வாசிக்கிறோம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். As we read in Psalm 127 and verse 4, that children are the blessing from God, or the inheritance from God. கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். The fruit of the womb is a gift from God. ஆதியாகமத்தில் கூட 33:5 யாக்கோபு ஏசாவை பார்த்து சொன்னான், தேவன் இவ்விடத்தில் எனக்கு அருளிய பிள்ளைகள் என்று. In Genesis chapter 33 also we read about the same thing. ஆதியாகமம் 48:9 யோசேப்பு யாக்கோபினிடத்தில் இதே காரியத்தை சொல்வதை நாம் வாசிக்க முடியும். In Genesis chapter 48 and verse 9, even Joseph says the same thing to his children. ஆக ஒரு விஷயத்தை நாம் நம்முடைய சிந்தனையிலே கொள்ள வேண்டும், பிள்ளைகள் கர்த்தரிடமிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு, ஒரு சுதந்திரம். So from this we need to understand that it is a gift that God has given to each of us. The children is a gift that God has given to each of us. ஆக பிள்ளைகளை நாம் கர்த்தருக்கு பிரியமாக கர்த்தருக்காக வளர்க்க வேண்டிய பொறுப்பு உள்ளவர்களாய் இருக்கிறோம். So that is a responsibility befallen for each of us, that we need to rear the children for God and in the ways of God. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கூட அந்த பொறுப்பு இருந்திருந்தது. So even Adam and Eve had this responsibility. ஆனாலும் காயின் எப்படி இந்த நிலையிலே ஒரு தெய்வ பக்தி அற்றவனாக, தெய்வ பயம் இல்லாதவனாக வளர்ந்தான் என்பது ஒரு ஆச்சரியமே. But it is really a surprising fact to know that how Cain had gone into such an ungodly manner. காயின் என்ற அந்த பெயருக்கு ஈட்டி என்று அர்த்தம் என்று சொல்லோவியத்திலே சொல்லி இருக்கிறது. The meaning for Cain is mentioned as that it is acquired. That's what we read in the பெறப்பட்டது என்கிற அந்த எபிரேய சொல்லிலிருந்து வந்ததுதான் காயின் என்கிற அந்த பெயர். The meaning for Cain is the Hebrew word, the meaning in the Hebrew word like which it says that acquired, or that something we had got. காயின் பிறந்த உடனே ஏவாள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதை நாம் அங்கே பார்க்கிறோம். So after Cain was born, his mother Eve is thanking God. That's what we read here. கர்த்தரால் ஒரு மனிதனை பெற்றேன் என்று அவள் அங்கே சொல்லுகிறாள். She tells that I have gotten a man from the Lord. இந்த நாட்களிலே அந்த பிரசவம் எவ்வளவு கடினமானது என்பது நமக்கு தெரியும். We know that how the delivery is very critical in these days. விஞ்ஞானம் இவ்வளவு வளர்ந்திருக்கிறது. The science has grown so much. எத்தனையோ பெரிய ஹாஸ்பிடல்கள் இருக்கிறது. We have many bigger hospitals. நல்ல டாக்டர்கள் இருக்கிறார்கள். We have many good doctors. அப்படி இருந்தும் இந்நாட்களில் பிரசவம் எவ்வளவு சிக்கலாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். But even then the delivery is very critical in these days. ஆனா அந்த நாட்களிலே ஏவாளுக்கு பிரசவம் பார்ப்பதற்கு என்று எந்த டாக்டரோ அல்லது செவிலியர்களோ இல்லை. But in those days there was no doctor, no nurses for Eve to beget a child. இதை எப்படி செய்ய வேண்டும், இது என்ன செய்ய வேண்டும் என்று கூட அவர்களுக்கு தெரியாது. They do not know what to do and how to do. ஆனால்
தேவனுடைய உதவியினாலே அவள் ஒரு குமாரனை பெற்றாள் என்று அங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். But here we read that with the help of God, she begat a man. விசேஷமாக காயின் இந்த பூமியிலே பிறந்த முதல் குழந்தை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. Especially we should not forget that Cain was the first man or first child to be born in this world. ஆதாமும் ஏவாளும் தேவனாலே உண்டாக்கப்பட்டவர்கள், ஆனால் இந்த பூமியிலே பிறந்த முதல் மனிதன் காயின். Adam and Eve was formed by God, but at the same time Cain was born into this world. ஆக அவன் சற்று விசேஷமானவன், அதற்கு ஏற்ற ஒரு பொறுப்போடு அவன் நடந்து கொண்டிருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். So he was something special, so he should have lived with such a great responsible in his life. பிறகு அவனுடைய சகோதரனாகிய ஆபேல் பிறந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். And then we read here that his brother Abel was born little later. ஆபேல் என்கிற அந்த பெயருக்கு மூச்சு அல்லது சுவாசம் என்று பொருள். The meaning of Abel is breath. இந்த ஆபேலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சொல்லுதான் பிரசங்கியின் புத்தகத்திலே 32 முறை மாயை என்று சொல்லுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. The word which is used for Abel, the Hebrew word, is the same which was used in the book of Ecclesiastes for vain, V-W-A-I-N, vain, for 33 times. இந்த ரெண்டு பேருடைய அந்த பேரும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சத்தியம் உண்டு. So the meaning of these two brothers' name is giving us one important truth. பெறப்பட்டது என்கிற அந்த பொருளில் வரக்கூடிய காயினுடைய பெயர் ஜீவன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்று நமக்கு சொல்லுகிறது. The meaning of Cain's name is acquired, that is something which was given or got from God. அதே நேரத்தில் ஆபேலுடைய அந்த பெயரின் பொருள் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் வாழ்க்கை குறுகியது, மாயையானது. At the same time, the life of Abel, the meaning of Abel means to us that the life is very small and shorter and it is vain. இந்த ஆதியாகமம் 4:2 ஆபேல் காயினுடைய சகோதரன் என்று குறிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். Here in chapter 4 and verse 2 we read that Abel was the brother of Cain. ஒரு முறை கூட ஆபேலின் சகோதரன் காயின் என்று இந்த பகுதியில் தேவன் எழுதவே இல்லை. It was mentioned as Cain's brother Abel, but not even once it was mentioned that Abel was the brother of Cain. கிட்டத்தட்ட 7 முறை இந்த பகுதியிலே காயினுடைய சகோதரன் ஆபேல் என்று இங்கு தேவன் எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடியும். So almost 7 times God mentions here that Abel was Cain's brother or Cain's brother Abel. இந்த வார்த்தையே காயினிடத்தில் தேவன் எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை எதிர்பார்த்தார் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்க முடியும். So from this particular mention we could understand that how much Cain should be responsible and what kind of responsibility was expected by God in his life. இன்று நமக்கு சரீரத்தின்படியும் சரி ஆவிக்குரிய நிலையிலும் சரி நிறைய சகோதரர்கள் உண்டு. So even in these days we do have brothers physically as well as spiritually. சில வேளைகளில் சகோதரர்களுக்குள்ளாலே ஏற்றத்தாழ்வுகள் மனத்தாங்கல்கள் வருவதும் உண்டு. At the same time we do have a miscommunication, at the same time difference of opinion between brothers. நம்முடைய பேச்சு அல்லது நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது என்றால், நான் அவனுடைய சகோதரன் தானே, அவன் ஏன் என்னிடத்தில் வந்து பேசக்கூடாது, அவன் ஏன் என்னிடத்தில் வந்து இந்த காரியத்தை சரி செய்யக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். But our expectation is that am I not his own brother? Why should he not come and talk to me? Why should he not come and get reconciled with me? That is the thought that we have. ஆனால் இந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் யாருக்கு முக்கியம் கொடுக்கப்படுகிறதோ அவனுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. But in chapter 4 when we read here, the importance was given to one person and that person had to fulfill the responsibility given unto him. நாம் நம்மை முக்கியமானவர்களாக பொறுப்புள்ளவர்களாக எண்ணிக்கொள்வோமே ஆனால் நம்முடைய சகோதரனாகிய அவனோடு உறவை சரிப்படுத்த வேண்டியதும் ஒப்புரவாக வேண்டியதும் நம்முடைய பொறுப்பு தான்.
So when we think ourselves as something important or important persons, then it is our responsibility that we should get reconciled with the other brother and another person. தேவன் நம்மிடத்தில் பேசுவாரேயானால் நீ அவனுடைய சகோதரன் என்று சொல்லாமல் அவன் உன்னுடைய சகோதரன் என்றுதான் சொல்லுவார். So when God talks to each of us, then he would say that he is your brother, but rather he will talk to us that you are his brother. ஆதியாகமம் ஒரு சகோதர புத்தகம். The book of Genesis is a book of brotherhood. நிறைய சகோதரர்களை நாம் இந்த புத்தகத்திலே பார்க்க முடியும். In this book we can see many brothers. இந்த சகோதரர்களுக்கிடையே இருக்கக்கூடிய சிநேகம், வெறுப்பு, பகை, சண்டை எல்லாவற்றையும் நாம் இந்த ஆதியாகம புத்தகத்திலே படிக்க முடியும். In the whole book of Genesis we can read the hatred, the love, the anger between the brothers. எல்லாவற்றையுமே நாம் பார்க்கிறோம். We can see everything. இது இந்த காயின் ஆபேலிடம் இருந்துதான் முதலாவதாக இந்த சகோதர காரியம் ஆரம்பிக்கிறது. So this has started from the life of Cain and Abel. இன்றைக்கு வேத புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு அநேக சகோதரர்களை தந்திருக்கிறார். So when we read the scriptures today, we can see that God has given to us many brothers in Christ. இந்த சகோதரர்களுக்குள்ளாலே மனத்தாங்கல்கள் வராது என்றோ அல்லது சண்டைகளோ கருத்து வேறுபாடுகளோ வராது என்றோ வேதம் ஒருபோதும் நமக்கு சொல்லவில்லை. So Bible does not even tells to us that we will never ever have any kind of difference of opinion or any problems between the brothers. எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு வரும்போதே ஏற்கனவே சபையில் இருக்கக்கூடிய நாம் அவர்களை நம்முடைய சகோதரர்களாக சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது முதல் விஷயம். So the first important aspect is that we need to understand and accept a person, whoever it is coming to our assembly and accepting the Lord, and he should be a brother of us. அவர்களுடைய குடும்ப பின்னணியோ அவர்களுடைய தோற்றமோ அவர்களுடைய பொருளாதார நிலைமையோ படிப்போ அறிவோ எதுவும் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தயக்கமாகவோ தடையாகவோ இருக்கக்கூடாது. We should not have any kind of an hindrance to accept a brother, and none of the hindrances like his family background or his financial status or his the way he looks or the way he dresses or anything should not come as a hindrance. உலகியல் ரீதியிலே ஒருவேளை அவர்கள் நம்முடைய பார்வைக்கு தகுதியற்றவர்கள் போல தெரியலாம். Probably in the sight of this world we may see them as something that is not acceptable. விவரம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். But even if there is all these things, then we should accept them fully. ரோமர்களது நிருபம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். We read in the book of Romans chapter 15 and verse 7. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். Wherefore receive ye one another as Christ also received us up unto the glory of God. நாம் நம்முடைய சக விசுவாசிகளை நம்முடைய விசுவாசிகளாக மட்டுமல்ல நம்முடைய சகோதரர்களாக நம்முடைய சகோதரிகளாக நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். So it is very, very indispensable fact that we should accept our co-believers as not only as believers but as brothers in Christ. ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற அந்த வார்த்தையில அடங்கி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன என்று சொன்னால் அவர்கள் இருக்கிற நிலையிலேயே நாம் அவர்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதும் மனப்பூர்வமாய் அன்பு கூறுவதும் என்பது. So the meaning in the word accept is that we should accept them in the way they are and in the way they live and in the way they speak. So we should accept them fully. அதை இங்க பவுல் சுட்டிக்காட்டும் போது தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டது போல என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். So when Paul writes about this aspect that Christ has received each of us for the glory of God.
வேத புத்தகத்திலே சகோதர சிநேகத்தை குறித்து நாம் ஏராளமாக வாசிக்கிறோம். So in the scriptures we can read many important aspects about the brotherly love. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34 35வது வசனத்திலே நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று கற்பித்தார். So the Lord Jesus Christ have told to his disciples that love one another like the way that I have loved you. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை தெசலோனிக்கேயருக்கு சுட்டிக்காட்டி எழுதும்போது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று சுட்டிக்காட்டுகிறார். So when Apostle Paul was writing these things to the Thessalonic assembly, he was mentioning that you are already being taught about the love that you should have between yourselves. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பவுல் அதை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். In 1 Thessalonians chapter 4 and verse 9, he tells to them very clearly, நாம் கிறிஸ்துவால் போதிக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று. So we have been clearly taught by Christ that we should love one another. ஆவிக்குரிய நிலையிலே நம்முடைய சபையிலே நம்மோடு கூட ஐக்கியப்படுகிற ஒவ்வொருவரும் நம்முடைய சகோதரர்கள் கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டது போல நானும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் அவர்களில் அன்பு கூற வேண்டியதும் மிக மிக அவசியமான ஒன்று. So it is important fact that we should understand that every person who comes into our assembly and spiritually have fellowship with each of us is a brother in Christ. At the same time, we should accept them and love them in the way they are. யோவான் 3:16 எப்படி தேவனுடைய அன்பு மகத்தானது அளவில்லாதது என்று சொல்லுகிறதோ அதே போல 1 யோவான் 3:16 சகோதரர்களுடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு சுட்டி காட்டுகிறது. Like the way John's Gospel chapter 3 and verse 16 says to us that the greatness about love of God, it is 1 John 3:16 says to us that how great it is the love between the brothers. சகோதரர்கள் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பினால் நாம் நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் கடனாளிகளாயிருக்கிறோம் என்று அங்கே யோவான் சுட்டிக்காட்டுவதை நாம் வாசிக்க முடியும். So when we read in the passage from the epistle to the John, he mentions that we need to give even our life for the sake of our brothers. உயிரையே கொடுக்க தேவனால் கட்டளை பெற்றிருக்கக்கூடிய நாம் நம்முடைய சகோதரர்களை ஏற்றுக்கொள்வதும் நேசிப்பதும் எவ்வளவு அவர்களோட ஐக்கியம் கொள்வதும் எவ்வளவு அவசியம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். So when we have received the commandment from the Lord, we should even give our own lives for the sake of love. Then how much more it is important that we need to accept our brothers and love each other as brothers. குறைவே இல்லாமல் இருந்தால் நான் நேசிப்பேன் என்று அல்ல, அவர்கள் இருக்கிற நிலையிலே எப்படி நான் இருக்கிற நிலையிலே கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல நானும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். So we should not say that I will only love when they don't have any kind of infirmities or problems, but we need to accept the fact that God had accepted in the way that we are, so we also need to accept and love the brothers in the way God had accepted each of us. சகோதர சிநேகம் நம்மிலே நிலைத்திருக்க கடவுது. Let brotherly love continue. இரண்டாவதாக காயினுடைய அந்த கேரக்டராக நாம் பார்க்கக்கூடியது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே The second role that we could see from the life of Cain in chapter 4 of Genesis, 2வது வசனத்தின் பிற்பகுதியிலே அவனை ஒரு வேலை செய்கிறவனாக பார்க்கிறோம். we could see that he was a worker. காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். Abel was a keeper of the sheep and Cain was a tiller of the ground. ஆதாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை செய்ய குறிப்பாய் விவசாயம் செய்ய கற்றுக் கொடுத்திருப்பான். So probably Adam would have taught his children about different work, particularly about the cultivation of the land. நம் ஒவ்வொருவருக்கும் வேலை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. All of us have a responsibility to do the work. வேலையை குறித்த ஒரு சரியான அறிவு, ஒரு சரியான தெளிவு ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவசியம். So every believer must have a clear
cut idea about the work that they need to do. முதலாவதாக வேலை செய்வது பாவம் அல்ல. First of all, it ஏனெனில் is சிலர் not அப்படி sin to do போதிப்பதை the நான் work, கேட்டிருக்கிறேன். because some people used to ஏனெனில் teach like that. ஆனால் சில நேரங்களில் நாம் வேலை செய்வது பாவமாக வாய்ப்பு உண்டு. But at the same time, it could be that the work that we do could turn as sin. ஆதாமை தேவன் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்த போதே அவனுக்கு அவர் வேலையை நிர்மாணித்திருந்தார். When God created Adam and had kept him in the Garden of Eden, he had appointed him with a work. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தாம் பொதுவான அந்த ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக தச்சராக வேலை செய்தார். So even our Lord Jesus Christ, before he came into the public ministry, he was doing the work of a carpenter. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட கூடாரம் செய்யக்கூடிய அந்த வேலை செய்தான். தான் ஊழியம் இல்லாத நாட்களில் அல்லது சபை இல்லாத ஊர்களில் போய் தங்கி இருக்கும் போது கூட அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார். So when Apostle Paul was traveling in many places and when there was no assemblies there, or when he was not doing the ministry on a day, then he was also doing the work of a tent making. ஆக வேலை பாவம் அல்ல, அது பாவத்தினுடைய விளைவும் அல்ல. So job is not sin and job is not the result of sin. வேலை நம்முடைய பொறுப்பாக நமக்கு கடமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. So job is something that has been given to us as a responsibility. ஆனால் வேலையை பற்றி ஒரு சரியான அறிவு நமக்கு இல்லை என்றால் நாம் வேலையே பாவமாக செய்ய முடியும். But when we don't understand the responsibility of the work, then we could also do the job as sin itself. வேலையிலே பாவம் செய்வதை பற்றி நான் குறிப்பிடவில்லை, வேலையே பாவமாக செய்ய முடியும் என்று குறிப்பிடுகிறேன். I am not mentioning that people who commit sin in their job, but sinning itself as a job becomes a habit for some people. நாம் வாழ்வதற்காக தேவன் நமக்கு வேலையை நியமித்திருக்கிறார். God has given to us as a job as a livelihood. ஆனால் நாம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவே வேலை செய்தால் அது நிச்சயமாக பாவமாக வாய்ப்பு உண்டு. But it could be a sin when we live for the sake of earning or doing the job for the sake of earning. நாம் வாழ்வதற்காக சம்பாதிக்க வேண்டுமே தவிர சம்பாதிப்பதற்காகவே வாழக்கூடாது. We should do the job just for living, but not the job should not be our living. நாம் வாழ்வது கர்த்தருக்காக, வேலை செய்வது வாழ்வதற்காக. We live for God and the job is just for our living. ஆனால் இன்றைய சில விசுவாசிகள் கூட எப்போதுமே சம்பாதிக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தையே தம்முடைய கவனத்திலே கொண்டு வேலை செய்கிறார்கள். But even in these days, some of the believers are living with an attitude that they should earn much and more. அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பொருளாசை அல்லது அந்த பண ஆசை அவர்கள் அந்த அளவிற்கு வேலை செய்ய தூண்டுகிறது. So the covetousness that they have within themselves are trying and instigating themselves to do more work. சில வேளைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனை வேளையிலும் கூட ஓவர் டைம் என்றோ அல்லது மற்ற காரியங்களை சாக்கு போக்கு சொல்லியோ வேலை செய்யக்கூடிய விசுவாசிகள் இருக்கிறார்கள். There are even believers who do the work, and even on Sundays, even during the worship time, with saying an excuse that they have some other work or they also do some overtime. நம்முடைய சபைகளிலே வாராந்திர கூட்டங்களில் பங்கு பெற வாய்ப்பு இருந்தும் கூட ஓவர் டைம் பார்த்து இந்த கூட்டங்களை தவறவிடக்கூடிய விசுவாசிகள் இருக்கிறார்கள். There are many believers who even have the time to attend the weekly meetings. They skip those meetings and do the overtime. இவர்கள் எல்லாம் வாழ்வதற்கு போதுமானது இல்லாத நிலையிலே இப்படி பிரயாசப்படுவதில்லை. அவர்கள் வாழ்வதற்கு போதுமானது இருந்த பிறகும் கூட இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அப்படி வேலை செய்கிறார்கள். They are not doing the work extra job so that they should live in a life, but at the same time they are also doing this job just for the sake of money, that they should earn more and more money.
அந்த மாதிரி நேரத்திலே அவர்களுடைய நோக்கத்தின் அடிப்படையில் அந்த வேலை பாவமாகிறது. So on that particular point of time, based on their own intention, the job has become the sin. காயினையும் ஆபேலையும் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அவர்கள் தெரிந்து கொண்ட வேலையை கொஞ்சம் கவனியுங்கள். Just examine the work that Cain and Abel had taken up and the job that they have taken up. காயின் விவசாயத்தை தெரிந்து கொண்டான். அதற்கு தேவை இருக்கிறது. ஏனெனில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பசிக்கும், அவனுக்கு உணவு தேவை. Cain had selected the cultivation of the ground, and that is and there is also a particular reason for it. Every man has his own hunger, and they need to do the cultivation. ஆனால் ஆபேல் ஆடுகளை மேய்ப்பதை தம்முடைய தொழிலாக தெரிந்து கொண்டான். அதற்கான கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். But Abel had selected the job of keeping up the sheep, and just think about the purpose of this particular job. அன்றைக்கு மாமிசம், அதாவது எந்த மிருகத்தையும் ஆடையோ மாடையோ அடித்து புசிப்பதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. In those days, God did not allow any person to have the animals as food. 1 அதிகாரம் 29-30 வசனங்களை நாம் வாசிக்கும் போது மரத்திலே காய்க்கக்கூடிய தாவரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுதான் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் கூட கொடுக்கப்பட்டதை நாம் அங்கே பார்க்க முடியும். When we read chapter 1 and verse 26, 27, 28, we could 29 and 30. Sorry, 29 and 30. In 29 and 30, we can see that God has given to them the fruits and the leaves of the tree as their food. ஆடுகளில் முடியும் என்கிற அந்த அனுமதி அந்த நாட்களில் கொடுக்கப்படவில்லை. So they did not have any, the permission was not given for each of them to have the sheep as for their food. செடி கொடிகளிலும் மரங்களிலிருந்து வரக்கூடியவைகளை மட்டுமே புசிக்க தேவன் அவர்களுக்கு அனுமதித்திருந்தார். God has allowed that they should eat only the things that are coming from plants. அப்படி இருக்க ஆடுகளை மேய்ப்பதை தொழிலாக தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை என்ன இருக்கிறது, அவசியம் என்ன இருக்கிறது? If this is the case, then what is the need that a person should select the job of keeping up the sheep? அதற்கான தேவையை நாம் சிந்தித்து பார்ப்போமேயானால் 2 காரியங்களை மட்டும் தான் நாம் கண்டுணர முடியும். So when we just analyze and examine the purpose of it, we can only come to a conclusion about 2 important reasons. ஒன்று, தேவனுக்கு பலி செலுத்துவதற்காக இந்த பலிப்பொருளாக இந்த ஆடு தேவைப்படும். Number 1, that this particular animal, the sheep, would be given as a sacrifice to God, and there is a need for those sacrifice. அதை தவிர மனிதனுக்கு அந்நாட்களிலே இந்த மிருகத்தின் தோல் ஆடையாக பயன்படுத்தப்பட்டது. And not only that, in those days, the skin of these animal was used as a dress for or a covering for the human beings. இவர்கள் இருவரும் தங்களுக்கு வேலையை தெரிந்து கொண்டதில் அவர்களுடைய நோக்கம் என்னவாயிருக்கும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். So when these 2 brothers have selected the job for themselves, we can also understand about the intention behind these things. ஆபேலை குறித்து வாசிக்கும் போது தேவனுக்கு பலி செலுத்தவும் பாவத்தின் விளைவாக வந்த அந்த நிர்வாணத்தை மறைக்கவும் அவன் ஏற்ற ஒரு தொழிலை தெரிந்து கொண்டான். So Abel had selected the job of keeping up the sheep after after they have sinned, that this sheep's skin was given as the covering for their body. அதுல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன என்று சொன்னால், நாம் வாழ்வதற்காக நாம் வேலை செய்ய வேண்டுமே தவிர, சம்பாதிக்க வேண்டுமே தவிர, சம்பாதிப்பதற்காகவே வாழக்கூடாது. So what we learn from here is that we should not live for earning, but we should earn for the living. ஒரு விசுவாசி எதற்காக வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்போமேயானால் அதற்காக வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் 1-2 விஷயங்களை மாத்திரம் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். So when we ask a question of why should a believer work or do a job, there are multiple reasons that are given in the Bible, but for the sake we can look into 1 or 2 reasons. முதலாவதாக 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 11-12 வசனங்களிலே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்படிக்கு
நாம் வேலை செய்து பிரயாசப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். In 1 Thessalonians chapter 4 and verse 11 and 12, we see that that our need should be met. அதுல குறிப்பா அந்த 11, 12 வசனங்களிலே புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கும் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று எழுதியிருக்கிறார். And he had written there that and ye study to be quiet and do your own business and to work with your own hands as we have commanded you. நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காகவும் நாம் அமைதலோடு கூட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவும் நம்முடைய சொந்த வேலையை நாம் பார்ப்பதற்காகவும் அதாவது மற்ற வேலைகளில் தலையிடாதிருப்பதற்காகவும் தேவன் நமக்கு வேலையை நியமித்திருக்கிறார். So God has given each of us a job so that we should learn to be quiet. At the same time, we should fulfill the needs that we have. At the same time, we should not poke our nose into other man's work, other man's job. For these reasons, God has given us the job. எபிரேயர்களுடைய நிருபம் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்கு வேலையை குறித்த 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது வேலையை குறித்த இன்னொரு காரியத்தை நாம் சிந்திக்கிறோம். When we read the book of Hebrews in chapter 6, we can also see that there is another reason why God has given us the job. 5 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனங்களில் சொல்லுகிறார், நம்முடைய சாட்சி விளங்க நாம் செய்வதை, அதாவது நாம் உண்மை உள்ளவர்கள் பொறுப்புள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்தும்படியாக வேலை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். So when we read from verse 8 to 11, it is important that we should keep our testimony, and that is why we should do our job. குறிப்பா 8வது வசனத்திலே மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். Chapter 6வது அதிகாரம். ஆமா, 6 and chapter 6 verse 8. எபேசியர். Oh, Ephesians. Ephesians chapter 6 and verse 8 says, knowing that whatsoever good thing any man doeth, in English it is verse 7, with good will doing service as to the Lord and not to men. நாம் செய்யக்கூடிய வேலையை சம்பளத்துக்காக அல்ல, நம்முடைய என்னிடத்தில் திறமை இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக அல்ல, நாம் உண்மை உள்ளவர்கள் பொறுப்புள்ளவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் என்பது வெளிப்படும்படியாக நாம் வேலை செய்ய வேண்டும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. So Bible tells to us that we should not do any job so that we could express our capability, or we should express that what we can do, but at the same time we should do the job or fulfill the job just to show our meekness and show our patience and the obedience. மூன்றாவதாக நாம் இன்னொரு காரியத்தை வாசிக்கும் போது தீத்துவுக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே, and thirdly, when we read the book of Titus, chapter 2 verse 9 and 10. Chapter 2 verse 9 and 10. அந்த வேத பகுதியிலே கிறிஸ்துவினுடைய தேவனுடைய உபதேசத்தை அலங்கரிக்கத்தக்கதாக நாம் வேலை செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். Here it is written that we should do the job that we may adorn the doctrine of God. நாம் வேலை செய்யற இடத்துல நாம் கிறிஸ்துவை பற்றி சாட்சி தனியாக பகர வேண்டிய தேவையே இல்லாத அளவுக்கு நாம் நம்முடைய கீழ்ப்படிதலும் உண்மையும் பொறுப்புமே நம்முடைய தேவனுடைய உபதேசத்தை அழகுபடுத்தி காட்டும் என்று அங்கே பவுல் குறிப்பிடுகிறார். So Paul mentions here that there is no need for us to testify in the place where we work, but rather when we do and commit the work with all the truthfulness and with all the patience and everything, then that itself will adorn the doctrine of God. நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய உபதேசத்தை அலங்கரிக்க கூடியதாக இருக்குமானால் நம்மோடு கூட வேலை செய்கிற எவர் ஒருவருக்கும் நாம் சொல்லக்கூடிய சுவிசேஷத்தை மிக எளிதாக அவர்களால் மறுக்க முடியாது.
If our life itself is adorning the doctrine of God, then even we tell the gospel to any person in the place where we work, then they will be in a position to accept it and will not be able to reject it at any cost. இன்னும் நிறைய காரியங்களை நாம் எதற்காக வேலை செய்ய வேண்டும் என்று நாம் பார்ப்பதுண்டு. ஆனால் விசுவாசிகளாகிய நமக்கு வேலையை குறித்த இந்த அறிவு மிக மிக அவசியமா இருக்க வேண்டும். So there are a lot many things that we can see about why we need to work, but these important facts we need to understand as believers about why we need to do the job. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் மறுபடியும் திருப்போம். அந்த அதிகாரத்திலே நாம் இந்த வேலை சம்பந்தமாய் சிந்திக்கக்கூடிய இன்னொரு காரியமும் உண்டு. Let us come back to Genesis chapter 4, and we could also see another reason why we need to do the job. இந்த வேலை கடினமாய் இருந்திருக்கும். ஒருவேளை இவர்கள் அதிக பிரயாசப்பட்டு உழைத்திருப்பார்கள். உழைத்ததற்கு போதுமான பலன் வராமல் கூட இருந்திருக்கும். Probably they may be doing very hard work in their own job, and even they may not have proper results based on their work. அப்போதெல்லாம் ஏன் இப்படி நடக்கிறது என்று ஒரு கேள்வி எழும்பி இருக்கும் அல்லவா? At those times they may also had some questions that why it is happening in this manner. அந்த சூழ்நிலை அல்லது அப்படி எழுப்பக்கூடிய அந்த கேள்வி ஆதாம் தன்னுடைய கீழ்ப்படியாமையை குறித்தும் பாவத்தை குறித்தும் அதனால் வந்த அந்த தேவனுடைய தண்டனையை குறித்தும் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவதற்கு வழி கிடைத்திருக்கும். So there is a way for Adam to teach to these children during these particular times that due to the sin and due to the disobedience and due to the punishment of God bear upon themselves. குறிப்பா இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 17, 18 வசனங்களில் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருந்திருப்பான். Probably what God has taught to them at Genesis chapter 3 verse 17 and 18 would have been taught by Adam to his children. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். So God has God has told to them that the earth would be cursed because of you. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய் என்று சொன்னார். So God has told them that you shall eat it with sorrow until the days of your life. 18வது வசனத்தை அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். God says here in verse 18, the thorns also and thistles shall it bring forth to thee. இப்படிப்பட்ட காரியங்களை ஆதாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக சொல்லி கொடுத்திருப்பார். So Adam would have told and taught these things surely to his children. ஏனென்றால் பூமி முழுமையான அந்த பலனை தராமல் போவதற்கு தன்னுடைய பாவம் தன்னுடைய கீழ்ப்படியாமைய காரணம் என்பதை அவன் நிச்சயமாக அறிவித்திருப்பான். So Adam would have understood that the earth is not giving out proper results because of his own sin that he had committed in his life. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சந்ததிக்கு தேவனை பற்றிய அல்லது தங்களுடைய கீழ்ப்படியாமையினால் வந்த அந்த விளைவை பற்றிய காரியங்களை சொல்லி கொடுப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக அவர்களுக்கு அமைந்திருந்தது. So it was a chance for Adam that he could teach to them that it is because of the result of the sin that they have committed. பிற்பாடு யாத்திராகம புத்தகத்துக்கு நாம் வரும்போது இதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் மறுபடியும் இஸ்ரவேலருக்கு குறிப்பிட்டதை நாம் பார்க்க முடியும். Later when we come to the book of Exodus, God commands to the Israelites that they should teach these things unto their children and to their generations. குறிப்பாக ஒரு சில வசனங்களை சொல்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். Particularly, let me just point out some of the verses. You can just note it down. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரைக்கும் உள்ள வசனங்கள். Exodus chapter 12 verse 25 to 27. இந்த வேத பகுதியிலே பஸ்காவை குறித்த நியமம் ஏன் இந்த ஆடு எப்படி அடிக்கப்படுகிறது புசிக்கப்படுகிறது என்று கேட்டால் நீ உன் பிள்ளைகளுக்கு இதன் கருத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். So Lord tells to the Israelites about the reason of when they observe the Passover, and when the children asks you about the reason behind these things, then you should be in a position to teach them. 13ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்திலே 7 முதல் 9 வரைக்கும் உள்ள வசனங்களில் அடுத்த கருத்தை சொல்லிக் கொடுக்கிறார்.
In Exodus chapter 13, verse 7 to 9, he tells about another reason. இந்த பகுதியிலே புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கும் போது உங்கள் பிள்ளைகள் கேட்பார்கள், அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். So your children will ask you about the reason about the unleavened bread, and during that time you should teach the reason behind this. இந்த யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்திலே 12 முதல் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, 16 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, அங்கே தலையிட்டான அந்த முதற் பேரை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், கழுதையிலா இருந்தால் அதன் கழுத்தை முறித்து போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். In Exodus chapter 13, verse 12 to 16, he tells something about the firstborn, and if the you should also break down the neck of the firstborn if that is not in a proper manner. ஏன் என்று பிள்ளைகள் கேட்கும் போது, கர்த்தர் எகிப்திலே செய்த காரியங்களை, அவர்களை விடுவித்த விதத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். And if the children are asking what is the reason behind it, then they should teach them about the happenings in Egypt. வேலையிலே வந்த அந்த வருத்தமும் கஷ்டமும் ஆதாமினுடைய மீறுதலையும் தேவனுடைய காரியங்களையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வழிவகுத்தது. So this was a chance for them to teach to their children about the sin that they had committed and the disobedience he had performed, and at the same time the tiresomeness they had to do in their own job. தேவன் நம்மிடத்திலும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். So God is expecting even these things in our own life. நம்முடைய பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே கர்த்தரை அறிந்த பிள்ளைகளாக வளர வேண்டும் என்பதிலே கர்த்தர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். God is very much concerned that our children should learn about God from their early days of their life. தேவனை அறியாத ஒரு சந்ததிகளாக நம்முடைய பிள்ளைகள் வளருவதை அவர் விரும்பவே இல்லை. He doesn't desire that our children should live in the ways that is not according to him. நம்முடைய ஆராதனையும் நம்முடைய சபை கூடி வருதலும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனை கற்றுக் கொடுக்க ஒரு நல்ல வழியா இருக்கும். So it is a chance for each of us to teach to our children about to worship and about the ways of God and about the things of God. நாம் காயினுடைய வாழ்க்கையிலிருந்து 2 காரியங்களை சிந்தித்திருக்கிறோம். So till now we have discussed 2 important facts from the life of Cain. ஒன்று, அவனை ஒரு சகோதரனாக சிந்தித்தோம். Number 1, we have discussed him as a brother. 2, அவனை ஒரு வேலை செய்யக்கூடியவனாக சிந்தித்தோம். Secondly, we have also discussed about him as a worker. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேகருக்கு சகோதரர்களாய் இருக்கிறோம், வேலை செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறோம். Even in our life, we also live as brothers to many people, and at the same time, we also do some or the other job. நம்முடைய காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த தகுதி நிலைக்கு தகுந்ததாக இருக்கட்டும். So our situation in our life should be in a manner that we are the children of God. தேவனை அறியாத மற்றவர்களை போல இராமல் ஒரு மெய்யான சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருப்போம். So let us be persons who live based on the knowledge that we have in God. உலகத்தாரை போல பணத்துக்காக வேலை செய்கிறவர்களாயிராமல் தேவன் வேலையை நமக்கு நியமித்த நோக்கம் நிறைவேறத்தக்க விதத்திலே வேலை செய்யக்கூடியவர்களாய் இருப்போம். So let us do the job like the way God has commanded to each of us, and fulfill it according to him and his own purpose, and not like the worldly people who just work for their living. மீதமுள்ளதை தொடர்ந்து சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். So may God help each of us to think the later parts, and may the Lord's name be glorified. மொழிபெயர்த்த சகோதரனுக்கு கர்த்தருடைய நாமத்திலே நன்றி. So I thank the brother who had also translated. Thank you. Thank you, brother Pushparaj from Kanyakumari, for the word God has brought through you. We praise God for that. Now we give all glory and honor to God for the Bible study time, and we have seen some 2 important
truths in this, in the passage from Genesis 4. And the first is love one another. That is the basic of everything, and that is some very important truth that many of us are missing the point, and we are unable to show the love to one another, and that is where we are losing our Christian nature, and other unbelievers are easily able to find the rifts amongst us, and we are unable to tell a very good, healthy gospel to others. So let us understand all these truths better, to love one another, and that has been very well told in John chapter 3 verse 16 and 1 John chapter 3 verse 16, both God, how much God has loved us, and in 1 John, how much we also, as God loved us, we also should love our brothers as we, and also be ready to give our life. Second is, we have seen the work, about the work should be taken not as we have to earn for our, we have to do something, and we have to keep earning. That is not our, but whatever we do, it should be for our living. That is what we should understand from this truth. May the good Lord lead us. May the Lord help us, and may we be able to also bring our children, whatever the age may be, if they are past the age that we think they are above certain age, we have to pray for them. Definitely, God will do great things, and He can do the impossible to make it possible. And that is our Lord God. And we should have the faith in God. May the Lord help each one of us through this word of God that has come to us. May the Lord help us and bless us abundantly. We thank Brother Pushparaj from Kanyakumari once again. May the Lord bless you and your family, and the assembly where you are in fellowship, and the ministries where you are in part with. So now we glorify God for this, and we thank you, dear brother, once again for joining this program, and this evening especially the Bible study. We also thank Brother Dinesh Bhupati from Coimbatore for translating the message from Tamil to English. The dear brother has done it in a wonderful way. May the Lord bless him also, and the assembly where he is in fellowship with. May the good Lord be with his family also. We praise God for everything what God has done to each one of us. Now, we also thank Brother Evangelist Cherian Johnson from Tanjavur for singing those two wonderful songs and made it lively. And more importantly, that God's name may be glorified even through the songs. May the good Lord lead him and his family. We pray also for each one of you. Thank you all for joining us. May the good Lord bless you all abundantly and exceedingly abundantly. That is what we can read in one of the verse. The grace is exceedingly abundant. And so let us joyful be also be joyful exceedingly abundantly in the Lord, so that we have heard the word of God. It is very difficult to practice. If we are unable to love our own brothers, then how will we be able to love our enemies? That is the next important step. That is very difficult if we are unable to love our own dear brothers. Anyway, let the name of the Lord be glorified. As we have heard the word, let the faith in us increase, and let us be more meaningful in our life with the Lord Jesus Christ as we traverse this wilderness journey for the glory of God. Now, for the closing prayer, I request from Pudukkottai, from Karaikudi, Brother Nagarajan Velu.
to close in with the word of prayer and benediction. Over to Karekudi, Brother Nagarajan Velu, we request him to close in with the word of prayer. Praise Lord, brother. Praise the Lord, brother. நல்ல ஆண்டவர் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே இந்த மாலை வேளையிலே விதமாய் நாங்கள் கூடி வரத்தக்கதாக எங்கள் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். அருமையான தேவதாசன் ஆண்டவரே, நீர் புஷ்பராஜ் அவர்களே ஆண்டவரே, நீர் பயன்படுத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஆண்டவரே, அவர் ஆபேலிருந்து ஆண்டவரே, ஆபேலுடைய ஒரு மனிதனாக, ஆபேல் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே வேலை செய்யக்கூடியவராக ஆண்டவரே, அந்த பல குணங்களில் ஆண்டவரே பேசத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் கேட்க எங்கள் உதவி செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய பணிகளில, எங்களுடைய கற்றுக் கொடுத்த காரியங்களில நாங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், எங்களுடைய ஆண்டவரை ஏர்னிங் இந்த மாதிரி காரியங்களில் நாங்கள் எவ்விதமாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் தற்பரிசோதனை பண்ணத்தக்கதாக கூட ஆண்டவரே இந்த செய்தி அமைந்ததற்காக நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. தொடர்ந்து அவர் பேசும் பொழுது நிறைய காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் கெஞ்சுக்கிறோம். தாசையை பலப்படுத்தினீர், மரத்திலிருந்து அவர் கொடுத்த எல்லா ஒத்தாசைக்காக நாங்கள் துதிக்கிறோம். அது போல ஆண்டவரே தொடர்ந்து அவர்களை பலப்படுத்துவதற்காக விதமாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டு உள்ள சமூகத்துல ஒரு மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் ஆண்டவரே கூடி வருவது எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில பிரயாசத்தோடு கூட்டத்தை நடத்தி கொண்டு வருகிற அருமையான குடம்பாக்கம் திருச்சபையை விசேஷம் அருமையான சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களின் தொடர்ந்து நீர் பயன்படுத்தும். I think there's a network problem. Let us close the meeting with a prayer. We thank thee for everything, Lord, for the message and for the translator, Dinesh, and for the Pushparaj evangelist who delivered the Bible study in thy strength. We praise thee for everything. Also for Chirian Johnson for singing the songs, and for each one of us for joining. And we give all glory to thee. And may the love of God be seen in us. We are now giving all glory to thee. We offer this prayer in the most holy, blessed, and glorious name of Lord and Savior Jesus Christ. May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you all once again for joining today also. Thank you, everyone. May the name of the Lord be glorified. God willing, we shall meet tomorrow evening at 6:45 at the same time. May the Lord bless us till then. God be with us.